கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவிதம். நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்கிறது. அதுல நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வளராவிட்டால், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில், மேன்மை பாராட்டுவதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. யோவான் ஸ்நானகன் இப்படியாகத்தான் சொன்னான், "நான் கிறிஸ்து எனக்குள்ள பெருகியிருக்க வேண்டும், நான் சிறுக வேண்டும்." இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னில் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறேன்? நாம் இதை எதை வைத்து நாங்கள் எடை போடுகிறோம் என்றால், நாங்கள் சபைக்கு போய் வருகிறதையும், ஊழியம் செய்கிறதையும், ஜெபிக்கிறதையும், ஆராதனை செய்கிறதையும் வைத்து, நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து விட்டேன். நான் இப்படியாக ஊழியம் செய்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து விட்டேன். நான் நான் நன்றாக பேசுகிறேன், நன்றாக வாத்தியங்களை வாசிக்கிறேன், நன்றாக பாடுகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து விட்டேன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பிரியமானவர்கள், அப்படியல்ல. கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிற வளர்ச்சி என்றால் வேத தியானம் அன்றாடம் இருக்க வேண்டும். வேத தியானம் ஒருவனுக்கு இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாது. ஏனென்றால் வேதத்துல தான் கிறிஸ்து யார், அது எப்படிப்பட்டவர், என்னென்ன காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்வது எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பைபிளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். பைபிள் படிக்காவிட்டால் கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாது. வெறும் ஊழியத்தை செய்து கொண்டோ, வெறும் வாத்தியங்களை வாசிப்பதோ, வெறும் பாடல்களை பாடுவதோ, இதுதான் கிறிஸ்துவ வளர்ச்சி இல்ல பிரியமானவர்களே. வேத தியானம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில தான் இயேசு கிறிஸ்து நெறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டும், இப்படியாக தான் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன் என்று நெறைய காரியங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அதை நாங்கள் படித்து தியானித்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நான் வளர்கிற வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இல்லாவிட்டால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இல்லை. இல்லை என்றால் நான் வேதத்தை படிக்கவில்லை. எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இத ஃபாலோ பண்ணதில்ல. நான் செஞ்சதில்ல. அப்படி என்றால், நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, வேத தியானம் இல்லாவிட்டால், கிறிஸ்துவுக்குள் வளருகிற வளர்ச்சி இல்லாவிட்டால், ஊழியம் செய்வது வீண், காரியங்களை செய்வது வீண். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும். பிரியமானவர்களே, நெறைய காரியங்கள் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள வளர தடை செய்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில விதைக்கிறவனுடைய உவமை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 22வது வசனத்துல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதையானது வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலைகளையும் ஐஸ்வர்ய மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பிரியமானவர்களே, இந்த முள்ளுல விதைக்கப்பட்ட இந்த விதையானது பார்த்தீங்கன்னா, அந்த விதை வளரும் போதே அந்த முள்ள நெருக்கி அந்த விதையை வளர விடாதபடிக்கு, செடியை வளர விடாதபடிக்கு அது நெருக்கி போடுகிறது. அதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய நிலம், நம்முடைய இருதயம் முள்ளுள்ள நிலமாய் இருக்குமானால், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். ஏனென்றால் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், நாங்கள் நன்றாக வசனத்தை கேட்போம். ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலை நமக்குள்ள இருக்குமானால், இது கவலை, அந்த கவலை, இது இல்ல, அது இல்லை, நெறைய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருப்போமானால், இந்த கவலை என்ன செய்கிறதாம், நமக்குள்ள இருக்கிற அந்த விதைக்கப்பட்ட வசனம் அல்லவா, அதை அப்படியே நெருக்கி போட்டு விடுகிறதாம். அது வளராதபடிக்கு அதை நொறுக்கி போடுகிறதாம். பிரியமானவர்களே, இந்த உலக கவலை நாம் கிறிஸ்துவை விட்டு நாம் பின்வாங்க செய்கிறது. வேதத்திலிருந்து நாம் பின்வாங்க செய்கிறது. ஆகவே இந்த உலக கவலை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதேபோல ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அன்றாட நாங்கள் சம்பாதிக்கிறோம் தான், வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். இது எல்லாம் அன்றாடம் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு இது அத்தியாவசியமான காரியங்கள் தான் பிரியமானவர்களே. ஆனாலும் இதன் மேல் அதிகம் கவனம் வைத்து பணத்துக்கு பின்பாக ஓடுகிற வாழ்க்கை இருக்குமானால், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்து விடுகிறது, இந்த வசனத்தை நெருக்கி போடுகிறது. நாங்கள் படிக்கிற வசனம், கேட்கிற வசனம் அதை நெருக்கி போட்டு விடுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாது. ஆகவே இந்த உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மை இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர விடாதபடிக்கு தடை செய்கிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் தள்ளி வரவும், இதை நாங்கள் ஒதுக்கி வைத்து கர்த்தரிடத்தில் நாங்கள் அதிகமாய் நாம் கிட்டி சேர வேண்டும். ஆகவே வேத தியானம் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். நாங்கள் வேதத்தை தியானிப்போம், இயேசுவை கற்றுக்கொள்வோம், அவர் சொல்லுகிறபடி நடப்போம், கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வளருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.